அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ஒரு பணத்தை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 50,000மோ 1,00,000மோ பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனவொடனே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ யாரோ வந்து மாற்றி தான் அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், டிமேட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம பணம் வந்து இருக்காது. அவங்க வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை புரோக்கரோட அக்கௌண்ட் அதாவது டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை வந்து அன்யூஸ்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணாம நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோமோ அந்த ஃபண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ புரோக்கர்ஸ் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. அது எப்படிங்க மிஸ்யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம ட்ரேடிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சரி இருக்கட்டும் டிமேட் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும், வேணுங்கிறப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம். ஒரு 5 lakhs 10 lakhs விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து புரோக்கரேஜ் வந்து மிஸ்யூஸ் வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களோட அமௌண்ட் அதாவது கிளையண்டோட அமௌண்ட் வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா 4 times வந்து நடக்கும் இயர்லி. ஒன்று வந்து ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி. ஸோ இந்த மாதிரி 4 times வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே தான் இது வந்து நடக்கும். இப்போ அக்டோபர் மந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் மந்த்ல வர ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல அன்யூஸ்டு ஃபண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேஷ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கேஷ் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா கேஷ் வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருக்கீங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் வச்சு ஒரு கேஷ்ல ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 1,00,000 ரூபாயில 70,000 ரூபாய்க்கு நீங்க பொசிஷன் எடுத்துட்டீங்க கேஷ்ல அப்படின்னா, மீதி இருக்கிற 30,000 ரூபாய் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து என்ன சொன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் மாசம் வந்து 30,000 வந்துடுது. அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த 30,000த்துலயும் நீங்க ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் வந்து எடுத்து இன்னொரு இதுல வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற 20,000 ரூபாய் அந்த மந்த் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். இது வந்து கேஷுக்கு. இதே நீங்க ஆப்ஷன்ஸ்ல இப்ப நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 2,00,000 ரூபாய் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப ஒரு 5 பொசிஷன் எடுக்கிறீங்க. இப்ப நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணி ஒரு பைனே வச்சுக்கோங்களேன், பை எடுக்கிறீங்க, ஒரு 5 பொசிஷன் வந்து எடுக்கிறீங்க, 10,000 ரூபாய் ஒரு பொசிஷனுக்கு 50,000 ரூபாய். ஓகேங்களா? இப்ப 50,000 ரூபாய் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 225 டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 225 மடங்கு பணத்தை வந்து அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை தான் உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2,00,000 ரூபாய் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா 50,000 ரூபாய் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, பொசிஷன் வந்து எடுத்து வச்சுட்டீங்க, மீதி வந்து எவ்வளவு இருக்கும்? 1,50,000 ரூபாய் இருக்கும். அந்த 1,50,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா வராது. அந்த 50,000த்துல 225% அதாவது 1,25,000 ரூபாய் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 75,000 ரூபாய் தான் உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ செல் சைடு வந்து மார்ஜின் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 125 டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ செல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்ஜின் வந்து பே பண்ணிருப்பீங்க. ஒரு 1,00,000 ரூபாய் மார்ஜின் பே பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 125 டைம்ஸா வந்து இது பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா 1,25,000 ரூபாய் அவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 75,000 ரூபாய் மட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ஷன்ஸுக்கு. ஃபியூச்சர்ஸுக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா சேம் அஸ் ஆஃப் செல்லிங் ப்ரொசீஜர் தான். இப்போ ஃபியூச்சர்ஸுக்கு வந்து நீங்க ஒரு மார்ஜின் கொடுத்து தான் நீங்க வந்து ஹோல்டு பண்ணிக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு HDFC பேங்க் ஸ்டாக் வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 3,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிமேட் அக்கௌண்ட்ல, நீங்க வந்து ஹோல்டு பண்றீங்க, செல்லோ பையோ வந்து ஹோல்டு பண்றீங்க, அவங்க மார்ஜின் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருப்பாங்க. மார்ஜின் கொடுத்து தான் நம்ம பையோ செல்ல வந்து ஹோல்டு பண்ண முடியும். ஒரு 1,00,000 ரூபாய் மார்ஜின் இருக்குன்னா மீதி இருக்கிற 2,00,000 ரூபாய் அப்படியே இந்த குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா வராது. இப்போ 1,00,000 ரூபாய் வந்து 125%, அதாவது 1,25,000 ரூபாய் அவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் இருக்கும். அதில் 1 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேலே ஒரு 25,000 பிடிச்சி வச்சுட்டு 1,75,000 ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இது வந்து 3 மந்த்ஸுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. இது வந்து அவங்க ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக செபி கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா மந்த்லி செட்டில்மெண்ட் அப்படின்னு இருக்கு. குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் யாருக்கு அப்படின்னா நீங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட். இதே பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வரும். அது எதனால அப்படின்னா இப்போ 30 நாள் நீங்க டிமேட் அக்கௌண்ட்ல எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ணல, எந்த ஒரு கேஷையுமே நீங்க வந்து அதாவது எந்த ஒரு ஸ்டாக்குமே நீங்க வந்து வாங்கி போடல, சிஎன்சி அதாவது கேஷ் அண்ட் கேரி ஃபார்வர்ட்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே 30 நாள் நீங்க பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அதாவது அந்த டிமேட் அக்கௌண்ட்ல இப்போ ஒரு 50,000 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இல்லை அப்படின்னா 30 நாள் கழிச்சு கண்டிப்பா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வேணும்னா நீங்க வந்து பேஇன் போட்டு நீங்க மறுபடியும் வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட்டோட ப்ரொசீஜர். இந்த குவார்ட்டர்லி செட்டில்மெண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம மறுபடியும் பேஇன் பண்ணணும். இப்போ காலையில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு கிரெடிட்டட் வரும். கிரெடிட்டட் வந்தது அப்படின்னா நம்ம மறுபடியும் பேஇன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.